ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லட்டு செய்யறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்ருக்கீங்களா? ஒரு ஈஸியாக அண்ட் சிம்பிளாக குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு லட்டு ரெசிபி தான். மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா சூப்பரான லட்டு உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன், வீட்டிலேயே அரைச்சது. இப்போது லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம இதை கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். நல்லா தோசை மாவு பதத்துக்கும் இட்லி மாவு பதத்துக்கும் நடுவில் இருக்கணும். இப்போ எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடான உடனே இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி நம்ம போட்டு நல்லா இதை தேய்க்கணும். நீங்கள் ஒரே இடத்துல தேய்ச்சிங்கன்னா நல்லா வராது. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி தேய்ச்சி விடணும். அண்ட் இந்த மாதிரி போட்ட உடனே மேலே வரும். இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்கணும். ஆனால் ரொம்ப எண்ணெய் காஞ்சிடக்கூடாது. காஞ்சிச்சின்னா மொறுன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் பாகு உரியாது. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். அந்த எண்ணெய் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு தாட்டியும் நீங்கள் பூந்தி போடும் போதும் அந்த கரண்டியை நல்லா 2 பக்கமும் லைட்டாக வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பூந்தி போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ஆறட்டும். இப்போது ஒரு சாஸ் பேன் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜாஸ்தியாக வேணுனாலும் போட்டுக்கலாம். அதில் 10 போல் முந்திரி போட்டிருக்கேன். முந்திரி நல்லா பொன்னிறமாக வரணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே திராட்சை போட்டிருக்கேன், அதாவது கிஸ்மிஸ். அதையும் போட்டு நல்லா இது திராட்சை ஒட்டி பலூன் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இது ரெண்டுத்தையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி வந்துருச்சு. இப்போ ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே சாஸ் பேனில் நான் 1.5 கப் அளவுக்கு மாவு எடுத்தேன் பார்த்தீங்கன்னா, அதே அளவுக்கு 1.5 கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்வீட் கம்மியாக வேணும்னா 1.25லேருந்து 1.5 அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். கம்மியும் பண்ணிக்கலாம், ஜாஸ்தியும் பண்ணிக்கலாம். இப்போ இதை பாகு ரெடி பண்ண வச்சுட்டு கொஞ்சம் போல் நான் பூந்தி எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் இந்த மாதிரி பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடாதீங்க, கொஞ்சமாக அரைச்சிடுங்க. ஏன்னா கையில் பிடிக்க வரத்துக்கு அரைச்சி இந்த மாதிரி எல்லாத்துக்கூடவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நான் கொஞ்சம் கம்மி குவான்டிட்டியில் சொல்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நிறைய செய்யலாம். அதுக்குள்ளே நல்லா சர்க்கரைலாம் கரைஞ்சி பாகுப்பதத்துக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி கையில் எடுத்து நீங்கள் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி கட் ஆகும். பாருங்கள், இன்னொரு தாட்டி நான் காட்டுறேன். இந்த மாதிரி கம்பி மாதிரி கட் ஆகும். இன்னொரு தாட்டி காட்டுறேன் பாருங்கள், தெரியுதா? இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூந்தி எல்லாத்தையும் இது உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடணும். வச்சுட்டு இந்த பூந்தியும் ஜீராவும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி பூந்தி ஜீராவெலாம் நல்லா அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் திக்காகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சை, அதை இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ரெஸ்ட் கொடுத்துட்டு இது கொஞ்சம் நேரம் ஆறணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 10 நிமிஷம் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி எல்லாத்தையும்
நல்லா வந்து அழுத்தி நீங்கள் லட்டு பிடிச்சிங்கன்னா சூப்பராக அண்ட் சிம்பிளாக வந்து லட்டு வந்து செஞ்சிடலாம். அவ்வளோதான், நான் எல்லா லட்டும் பிடிச்சிட்டேன் பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.